இவ்வளோ உயரத்தில் வந்து எவ்வளோ அழகான ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ ஸ்டீல் பிளேட்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. நேராக சுந்தர மகாலிங்கத்துலேருந்து மேலே போகிற பாதை, அதாவது சந்தன மகாலிங்கம் போகிற பாதை. ஒரு 5 நிமிஷம் வாக் தான். இதை மிஸ் பண்ணிடாதீங்க யார் வந்தாலும் சரி. இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஏறிடலாம். டைமிங்லாம் கிடையாதுங்க. சாமி வந்து டைமிங்லாம் இல்லை. நீங்கள் வந்தாங்கன்னா திரும்பி போகக்கூடாதுங்கிறதுக்காக கும்பிடாமல் இது அழகாக படி கட்டியிருக்காங்க சந்தன மகாலிங்கத்துக்கு. மேலே போய் எடுப்போம். கரெக்டாக சுந்தர மகாலிங்கத்துலேருந்து இந்த மலை ஏறுது பாருங்கள். ஃபுல்லாக ஸ்டெப்ஸு கட்டியிருக்கிறாங்க. இதுக்காகவே எம்சாண்ட் மக்கள் வந்து ஒரு பிங்க் கலர் பேக்கில் கொண்டு வராங்க. அதாவது ஒரு பேக்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ இருக்கும். அதை மெனக்கிட்டு தலை சுமையாக கொண்டு வர்றாங்க. அழகாக கட்டியிருக்காங்க நல்லா ஸ்டெப்ஸை. மேலே வியூ பாருங்களேன். அப்பப்பா, ஒலிவர் வீடியோ எடுத்துகிட்ருக்கார். எவ்வளோ அழகான வியூ பாருங்கள் மவுண்டன். நாங்கள் 2 பேரும் இப்போ தான் பிரசாதம் நல்லா சாப்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு இப்படியே வர்றோம். கீழே ஒரு நீரோட ஓடிட்டுருக்கு. சத்தம் கேட்குதா என்னன்னு தெரியல. அந்த பிங்க் கலர் பேக்கெல்லாம் எம்சாண்ட் கொண்டு வருவாங்களாம் மக்கள் வேண்டுதல். அதான் சொன்னாங்க. இப்போ தான் கேட்டேன். அப்பா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் சாப்பிட்டுட்டு ஏறுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், மேலே போய் பார்க்கலாம். இதான் வந்துட்டோம். இட்ஸ் நைஸ். அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் சதுரகிரி வந்து இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. மேலே பூஜை நடந்துகிட்ருக்கு. இதாங்க அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் சதுரகிரி. மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வாக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்துடலாம். செப்பல் இங்கேயே கழட்டி போட்டுடலாம். அப்பனே சந்தன மகாலிங்கம் திருக்கோயில். ஒலிவர் அதுக்குள்ளே மேலே போயிட்டார். You can get the great view from here. Yeah.